வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் நைனாமலை அடிவாரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில்ல தாங்க மல்லாடிவாரத்துல இருக்கிறோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களோட நீண்ட நாள் கனவு வந்து பாத்தீங்கன்னா இந்த நைனாமலைக்கு மலைப்பாதை வந்து அமைக்கிறது தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருச்சுங்க. கூடிய விரைவில் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இதை பத்தின ஒரு விளாக் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்ட போறேன். எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலை பணிகள் வந்து முடிவடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மலை அடிவாரங்க. மலை அடிவாரத்துல இருந்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து மலைக்கு போற வழி வந்து இருக்குங்க. இப்ப நம்ம அந்த மலைப்பாதை வழியில தான் நின்றுட்டு இருக்கிறோம். போற வழியில என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் உங்களுக்கு நான் ஒரு விளாக எடுத்து போடலான்னு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தார் சாலை எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டுட்டாங்க ஆல்ரெடி. சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரு காங்கிரீட் போட்டு சைட்ல வந்து இந்த மாதிரி இணைச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க, காங்கிரீட் ஊத்தி. ஏன்னா மண் சரிவு ஏற்படாம இருக்கிறதுக்கு ஏறக்குரிய முக்காவாசி பக்கமா ரோடு போட்டாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இப்ப முக்கியமா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைப்பாதையிலே வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை நாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு வந்து ரொம்ப உகந்தது சனிக்கிழமை. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டு ஒருத்தர் அந்த வண்டியிலே போயிட்டு சாமிக்கு மேல படியில ஏற முடியாதவங்க அந்த மலையில வண்டியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1வது கொண்டை ஊசி வளைவுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நம்ம வந்திருப்போம். இந்த இடத்துல சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மண் சரிவு வந்து மேல இருந்து கீழே ஏற்படாம இருக்கிறதுக்கு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மண் வந்து கொட்டி இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா மண்ணு கொட்டிட்டு இந்த இடத்துல வந்து தடுப்பு சுவர் மாதிரி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேல ரோடு போகும்போது அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லு ஜல்லி இந்த மாதிரி கீழே சரியாம இருக்கிறதுக்கு இந்த தடுப்பு சுவர் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால தான் இந்த பக்கம் ஃபுல்லா வந்து தடுப்பு சுவர் மாதிரி கட்டிட்டே இருக்காங்க. மக்களே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 2வது கொண்டை ஊசி விளைவுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தடுப்பு சுவர் கட்டியிருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா, இதுக்கு அடுத்து மேல ரோடு போகுது பாருங்க. இப்பதான் இதுல நம்ம அப்படியே வளையணும். ரெண்டாவது கொண்டை ஊசி விளைவு வந்து ஏறி இப்ப மேல போயிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமா நம்ம வந்திருப்போம். மக்களே, இப்ப இந்த இடம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஏன்னா ரோடு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தடுப்பு இருந்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல இருந்து இந்த பக்கம்லாம் வந்து பாருங்க கீழே ரோடு தெரியுது பாத்தீங்களா. இந்த பக்கம் சரிஞ்சதுன்னா வந்து பாத்தீங்கன்னா கீழே ரோட்டுக்கே போயிருவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து வேலையை முடிக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கண்டிப்பா கட்டிடுவாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா போறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. இந்த ஓரத்துல எல்லாமே இந்த பக்கம் பிரச்சனை இல்லை, தடுப்பு இருக்குது பாருங்க. எவ்வளவு பெரிய பாறை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து குடைஞ்சு இந்த பக்கம் ரோடு போட்டிருக்காங்கன்னு பாருங்க மக்களே. இதுலதான் இப்ப நம்ம மேல போகணும். இது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வந்து நீண்ட கால வந்து கோரிக்கையை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறது ரொம்பவும் சிரமப்பட்டு இருக்கிறாங்க. எதனாலன்னா படிக்கட்டுங்க 3700 படிக்கட்டு பக்கமா இந்த மலையில இருக்குதுங்க. படிக்கட்டு ஏறிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2000 வருடம் பழமையான பெருமாள் நம்ம தரிசனம் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாராலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படிக்கட்டு வந்து ஏற முடியல அப்படிங்கிறதுக்காக பக்தர்கள் நீண்ட நாளா கோரிக்கை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து இப்ப ரெடி பண்ணி 2 வருஷமா தார் சாலை இந்த மண்ணெல்லாம் ரெடி பண்ணி தடா ரெடி பண்ணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா முடியும் தருவாயில இருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான செய்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தார் சாலை வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. மக்களே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 3வது கொண்டை ஊசி விளைவுங்க. இது வரைக்கும் 2 கடந்து இருக்கிறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3வது கொண்டை ஊசி விளைவு.
சைட்லாம் பாருங்க இந்த தடுப்பு மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மண்ணு வந்து கல்லு ஏதாவது சரிஞ்சிட்டு வராம இருக்கிறதுக்கு சின்னதா தடுப்பு மாதிரி போட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைவேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து இரும்பு கம்பியில வந்து நீளமா வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு தான் பிரச்சனை. இங்க பாருங்க இதெல்லாம் கல்லு சரிஞ்சிட்டு வந்தது, எவ்வளவு பெரிய கல்லு பாருங்க சரிஞ்சிட்டு வந்துருக்கு. பணிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா நடைபெற்று இருக்கு. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மாசத்துக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா 4வது கொண்டை ஊசி விளைவுங்க. கொஞ்ச நேரம் கேப். இந்த இடத்துல பாருங்க ஜல்லி போட்டுருக்காங்களா, இந்த இடத்துல பாருங்க தார் ஊத்திட்டாங்க. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெட்டு பெட்டா வந்து பாத்தீங்கன்னா ஜல்லி தார் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க மக்களே, இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணாதான் இருக்கு, ஜல்லிங்கிற வீட்டுல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாலம் கட்டிட்டு இருந்தாங்க, அதனால வந்து இந்த இடத்துல வேலைப்பாடுகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. மற்ற ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லி எல்லாம் போட்டாங்க, நிறைவிட்டாங்க, தாறு மட்டும் விட்டாங்க. இங்க பாருங்க இந்த இடத்துல எல்லாம் வெறும் மண்ணா தான் இருக்குது. இந்த இடத்துல முன்னாடி பாருங்க ஒரு ஜேசிபி ஒண்ணு இருக்குது. மக்களே வந்து பாத்தீங்கன்னா 5வது கொண்டை ஊசி விலைக்கு வந்துட்டாங்க. இந்த இடம்லாம் வந்து வெறும் மண்ணாதாங்க இருக்கு. இப்படி விரைவில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு குயிக்கா போட்டுருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பகல் ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல மண்ணு சரியாம இருக்கிறதுக்கு காங்கிரீட் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க பாருங்க, தடுப்பு சுவர் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 2 மாசத்துல ஓப்பன் பண்ணிடுவாங்க அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சுக்கு. இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மண்ணா இருந்துச்சுங்களா. இந்த இடத்துல பாருங்க ஜல்லி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஜல்லி போட்டு அமைச்சிருக்காங்க. அங்க சின்ன சின்ன பிட்டாலாம் இருக்குங்க. தார் ஊத்துறதுனா வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல தார் ஊத்திடுவாங்க, பெரிய விஷயமே இல்லைங்கண்ணா. சின்ன சின்ன வேலையெல்லாம் அந்த சைட்ல வந்து அணைக்கிறது இதெல்லாம் வந்து பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஒரு கம்பி வெடி மாதிரி போடுவோம். அங்கங்க சின்ன சின்ன பிட்டா வந்து போட்டு தாரு மண்ணு ஜல்லி எல்லாம் கலந்து மிக்ஸ் ஆகிதாங்க இருக்கு. எதனால லேட் ஆகுதுன்னு இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க, அதனாலதான் லேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடம் தாங்க இருக்கிறதுலே கொஞ்சம் டேஞ்சரான இடங்க. காட்டுறேன் பாருங்க இப்ப உங்களுக்கு. இதுதாங்க இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே பயங்கர டேஞ்சரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி பள்ளம் இருக்குங்க. இந்த இடம்லாம் பார்க்கவே பயமா இருக்குது. இந்த இடத்துல கீழே வந்து விழுந்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா கீழ் பெண்டுக்கே வந்து போயிருங்க, அந்த அளவுக்கு பெரிய பள்ளம் இதெல்லாம். இந்த இடத்துல சைடு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கம்பி மாதிரி போட்டாதான் வேலைக்காகும். பஸ் ஸ்டாண்ட் பக்கமா வர போறேங்க. இந்த இடத்துல வந்து அப்படி போட்டு காங்கிரீட் மாதிரி சைட்ல வந்து கட்டுகள் மாதிரி போட்டு கட்டியிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வேலை கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காவே நம்ம முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு சனிக்கிழமைனால வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து செய்யாம இருக்காங்க இல்லைன்னா. ஏன்னா இந்த சனிக்கிழமை தான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து வண்டியிலே வந்து மலைக்கு போயிடுவாங்க, அதனால அவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு வாசம் இன்னைக்கு கொஞ்சம் வேலை வந்து கம்மியா செஞ்சுட்டு இருக்காங்க. மேல கோயில் தெரியுதுங்களா? இந்த ஆலமரம்லாம் ஞாபகம் இருக்கா? குரங்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் நம்ம வந்து தண்ணி வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருது. இந்த இடத்துல தான் வருவோம். வெயில் ஆரம்பிச்சிருச்சு, பெரிய பாருங்க. அதுதான் நைனாமலை. அப்படியே தெரியுதா வியூ பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல பஸ் ஸ்டாண்டு இடத்துக்கு வந்துட்டுங்க. இப்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் பக்கம் நம்ம இது வரைக்கும் வந்து 2 வீலர்ல வந்து மேல ஏறி இருப்போம். இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் பாருங்க. பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு 200 வண்டிக்கு மேல நிறுத்தலாங்க. அந்த அளவுக்கு நல்லா பெரிய இடமா வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் நிறைய போட்டு கட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் ஊத்தி எல்லாம் மேல ஏத்துறாங்க. இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டுங்க. இன்னைக்கு சனிக்கிழமைனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து இங்க வந்து வண்டியில பார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து மலைக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலதான் கோயில் இருக்கு. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம மலை ஏறினோம்னா கோயில வந்து தரிசனம் பண்ணிடலாம். பாருங்க மக்களே, இதுதான் பஸ் ஸ்டாண்டுங்க. மக்களே இந்த வியூ பாருங்க, கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி உங்களுக்கு மலையில இருந்து காட்டுறேன். இதுதாங்க பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த இடத்துல தான் பஸ் ஸ்டாண்டு வரும்.
200 வண்டிக்கு மேல நிறுத்தலாம், அந்த அளவு நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டா கட்டிட்டு இருக்காங்க மக்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நாள் வந்து பாத்தீங்கன்னா கார்ல வந்து நம்ம பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. படிக்கட்டுல ஏற முடியாதுங்களா மக்களே. இந்த நைனாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் ஓபன் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா வேலை நடந்துகிட்டு இருக்குது மக்களே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்டேட் மக்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நைனாமலை படிக்கட்டுல தான் ஏறிட்டு இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள்லாம் வந்து ஏறிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஊரு, இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இந்த கோயிலுக்கு வராங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பேர் மேகவர்த்தினி, ஆத்தூர். ஆத்தூருங்களா? படிக்கட்டுல வந்தீங்களா கார்ல மேல? படிக்கட்டுல தான் வந்தோம். எப்படி இருந்துச்சு படிக்கட்டுல ஏறது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா? சரி சரி, சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா? மேல போயிட்டீங்களா கீழே இறங்குறீங்களா? மேல போறோம். சரி சரி. ஏன்னா நீங்க இப்படி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா. இல்ல நான் சனிக்கிழமைனா எல்லா கோயிலுக்கு போவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேல வரும். சரி சரி. இப்ப வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படின்னா படிக்கட்டுல வரதுக்கு ரோட்டுக்கும் எப்படின்னா? ரோடு எல்லாம் நல்லா சூப்பரா இருக்குன்னா ஏற்கனவே ஒரு தடவை இந்த கீழே வரைக்கும் வந்துட்டு கார்ல மேல இப்பதான் மேல வர. சரி சரி. நல்லா இருக்குடா. ஓகே ஓகே மக்களே, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைனாமலையில் இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலோட மலைப்பாதை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து இந்த மலைப்பாதை பத்தி ஸ்டார்டிங்ல இருந்து அப்பப்போ என்னென்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கேங்க. நைனாமலை பத்தி ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், மறக்காம போயிட்டு பாருங்க மக்களே. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நைனாமலை அடிவாரம்னு போட்டு கூகுள்ல சர்ச் பண்ணாலே வந்துடும். நாமக்கல் மாவட்டத்துல ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் ஸ்தலம்னா இது நைனாமலை பெருமாள் கோயில் தாங்க. இந்தியாவிலே இந்த வேர்ல்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிக படிக்கட்டுகள் கொண்டு மலை ஏறி தரிசனம் பண்ற பெருமாள் கோயில்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நைனாமலை பெருமாள் கோயில் தாங்க. நிறைய விஷயங்கள் இந்த கோயிலை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கோயிலை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல போயிட்டு பாருங்க, நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்ங்க.